என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. குற்ற உணர்ச்சியே இல்லாம விஜய் ஆடுறாருன்ற விஷயத்த அந்த மக்கள் சொல்லும்போது சரின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஏன் இப்படி நீங்க குற்ற உணர்ச்சியே இல்லாம இப்படி எங்க வீட்டு குழந்தைகளையும் எங்க வீட்டு ஆண்களையும் பெண்களையும் இப்படி கொண்டுட்டு ஆடுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்ல இருந்து வந்து பேச ஆரம்பிக்கட்டும். அப்ப அதை பத்தி டிபேட் வைக்கலாம். இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, குற்ற உணர்ச்சியே இல்லாம 41 பேருக்கு மகாமகம் சம்பவம் ஞாபகத்துக்கு வருமா வராதானே தெரியல. இந்த நடனம் இவர் ஆடினது பத்தி திமுக சைட்ல இருந்து எதுவும் பெருசா நம்ம ஆடின ஆட்டம் அந்த மாதிரி நம்ம சாதாரண ஆட்டமா ஆடி இருக்கோம். நம்மளும் நிறைய ஆடி இருக்கோம்ல. உதயநிதி பாட போட்டு கமலஹாசன் அதுதான் சொல்றேன். அதாவது திமுக மேடையில கமலஹாசன் வேஷம் போடுற ஒரு நபரை கூட்டு வந்து உதயநிதி புகழ் பாடல் பாடி அவரை வந்து ஆட வைக்கிறாங்க. நாளைக்கு மக்கள் நீதி மையத்துல ஒரு கூட்டம் போட்டு அதுல வந்து ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு அவரை சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆட விடுங்கன்னா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு 24 மணி நேரமும் விஜய் 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 விஜய்னு போட்டு டிவிகேக்காரன் கூட சொல்ல மாட்டான் விஜய். ஆமா, அவங்க கூட அந்த அளவுக்கு கூட தலைவர் உங்க விஜய் உங்க விஜய்னு இவர் தான் உங்க விஜய்னு நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த 2 பேர் தானேங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க தானே. ஆமா, உங்களுடைய என்னன்னா இல்ல உங்களோட மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, உங்க புகழ் மேல அவங்க போயிட்டு இருக்கான்றப்ப அப்ப நான் இப்ப யார் புதுசா வரானோ நான் அவனை தான் அடிக்க முடியும். அது தப்பான இதுதானே. உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இங்க இருக்கேன்னு சொல்றீங்க, ஸ்ட்ராங்கான நபரா இந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு மங்காத புகழ் இருக்கு, அது இவர் வந்தோன்னு போதுன்னா அப்போ உங்ககிட்ட இருந்தது மங்காத புகழ் இல்ல, மங்குற புகழ் தான். இப்போ உன்னோட கொள்கையில நீ சரியா இல்லை, அதனாலதான் இப்போ உன்னை விட்டுட்டு அங்க போறான். அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சு. ஏங்க அதெல்லாம் பிரேக்கிங் நியூஸுங்க. அப்படி இருந்தா நடமாடிட்டு இருக்காரு இங்க. ஓ உதயநிதி வடிவு. அவர் நீங்க எந்த கண்ணோட்டத்தோட எப்படி நீங்க பார்த்தாலும் அவர் அப்படி தெரிவாரு. நம்ம என்ன பிரச்சனையோட பாக்குறோமே அது வந்து அப்படியே பிரச்சனை தான். எங்க நான் கலைநயமா வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பிரச்சனைன்னு பாக்குறீங்க. என்னதான் அப்பாவா இருந்தாலுமே அவருக்கு ஒரு இது இருக்கு. என்னடா நம்மளை பத்தி இரிட்டேட் ஆகுங்க. பெரியாரையும் இவரையும் பாக்குறேன் நானு, கருணாநிதியும் நான் வந்து பாக்குறேன்னா ஏன் உங்களுக்கு ஸ்டாலின் பத்தி எதுவுமே சொல்லணும்னு தோணலையா? இல்ல, அவரும் சில முயற்சிகள்லாம் எடுத்தாரு. பெரிய வண்டி கிண்டி எல்லாத்தையும் எடுத்து ஒரு 350 500 சிசி வண்டிலாம் எடுத்து ஓட்டி கட்டுறாரு. நானும் இளமையா தாண்டா இருக்கேன். ஓட்டுனாரா சார்? ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி அங்கதாங்க நின்னுச்சு, அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்து காட்டினாருங்க. இந்த எந்த நேரமும் பார்த்தாலும் உதயநிதி இந்த மாதிரி சொல்றது அந்த மாதிரி சொல்றதுன்னா நாளைக்கு அவரு சொல்ல போறாரு, நம்ம அவர்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாரும் உதயநிதியை பார்த்து ஏதோ சொல்றீங்க, என்னைய பார்த்து எதுவும் சொல்றது இல்லை, இந்த சொன்னவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து இவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கிடையாது, சீட்டே கிடையாதுன்னு சொல்ல போறாரு. அப்பதான் இவங்க அடங்க போறாங்க. அண்ணாமலை அவர்கள் திருவண்ணாமலை போன ஜோதிக்கு ஒரு தடவை கூட போனதே இல்லையா? அவரு இல்லைங்க, தி கோட் இல்லைங்க, தைரியம் தான் கோட்னா அவருங்க. தைரியம் தான் உங்களுக்கு. என்னங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. தொடர்ந்து நம்ம ரெட்ரோலுக்ஸ் சேனலுக்கு வந்து நேயர்கள் எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. மேலும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு இன்னும் மேலும் வீடியோக்கள் போட எங்களுக்கு உதவியாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும். நேற்று நம்ம பார்த்தோம் விஜய் அவர்களோட அந்த டிவிகே கட்சியோட 3வது ஆண்டு தொடக்க விழா நம்ம பார்த்தோம். பனையூரில் நடந்துச்சு, அவங்களோட பாட்டியோட ஆஃபீஸில் நடந்துச்சு. விஜய் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் வந்து பாட்டு பாடினாங்க. அப்போ வந்து விஜய் அவர்கள் போய் டான்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணோம். அதுக்கு நிறையா கண்டனங்கள் வந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் கலாச்சாரமே விஜய்க்கு அவருக்கு தெரியல. சொல்லுங்க. தமிழ் கலாச்சாரம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு, கலாச்சாரம் சொன்னோடனே தூக்கம் வந்துருச்சு. இல்லை ஒரு அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருக்கணும் போல இருக்குது. தமிழ் கலாச்சாரமே அவருக்கு தெரியல, அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து ஜெயக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை. கரூரில் ஒரு 41 குடும்பங்கள் இறந்துருக்கு, அதை பற்றின கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. என்ன மாதிரி மனநிலைமை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தாக்கமாக விமர்சிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? முதல்ல இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் நடந்தது, எல்லாருமே பார்த்தோம். அதை பற்றின பேசு பொருள் இருந்துச்சு. நம்மளும் சில விமர்சனங்கள்லாம் வச்சுருந்தேன். அதில் இருந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து பேசணும்.
அதில் வந்து நேற்று வேல்முருகன் வந்து பாடி ஆடினது கொஞ்சம் ஒரு ஹைலைட்டாக இருந்தது. அப்புறம் முருகன் பாட்டு பாடினதுனால அவர் மேலேயும் வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு. அவர், விஜய், யாதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லார் மேலேயும் வந்து வழக்கு போட்டிருப்பாங்க. எப்படி அந்த பாட்டை நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து பாடலாம், அந்த அழகிய தமிழ் மகனேன்னு சொல்லி நீங்கள் எப்படி விஜய் வந்து காட்டலான்ற மாதிரி வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும். அந்த நடனம் அந்த டான்ஸ் அப்படின்றது விஜயே விருப்பப்பட்டு ஆடினது. வந்து பூர்த்தி ஆட வைக்கிறதுல விஜயே விருப்பப்பட்டு நான் உங்க கூட ஆடுறேன்னு சொல்லி ஆடினாரு. அது அங்க இருக்கிற அந்த நிர்வாகிகளை கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக சில ஒரு இதுல இருக்காருன்னு காட்டுறது. எப்படி காட்டுறது, அவரை பத்தி புகழ்ந்து பேசியிருந்திருக்கலாம், இவரோட பாடல்கள் நான் ரொம்ப அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அவங்க கூட நான் ஒரு டான்ஸ் ஆடுறேன்னா அது அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அதனால வந்து டான்ஸ் ஆடுறாரு. இந்த கலை இதெல்லாம் நடனம்ன்றதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ஒண்ணு தானே. அது ஒன்றும் இது இல்லையே. நம்மளோட கலாச்சாரத்திலே இருக்கிறதுல இன்னொன்னு பார்த்தா, நம்ம இறுதி ஊர்வலத்திலே நம்ம வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போவோம். ஏன் கல்யாண இதுலயும் நம்ம வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு போவோம். இப்போ வர பொண்ணுங்களாமே கல்யாணத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் வராங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டே தான் வந்து வராங்க. இப்ப இதுல எங்க கலாச்சாரம் கெட்டு போச்சுன்னு இவருக்கு தெரியல. இதுதான் இவங்களோட பிரச்சனையே. எந்த நேரமும் கலாச்சாரம் அது இது பண்பாடுன்னு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிற ஓட்டுகளையும் அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டே போறதுதான் இவங்களோட வேலை. இவர் என்ன கலாச்சாரத்தை போய் பார்த்தாருன்னு தெரியல. இப்படி ஒரு நடனம் ஆனதுல இவருக்கு என்ன வந்து கெட்டு போச்சுன்னு தெரியல. ஆனா இந்த கலாச்சாரம் இல்லாத ஒரு தலைவனை, இதை பத்தின என்னன்னே புரிதலே இல்லாத தலைவரை தான் நீங்க வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. நல்ல வேலை அவரை கூப்பிட்டுருந்தீங்கன்னா கலாச்சாரம் கெட்டு போயிருக்கும். இந்நேரத்துக்கு உங்க மேடையில வந்து டான்ஸுக்குன்னு ஆடி இருந்தாருன்னா பெரிய கலாச்சார சீரழிவா போயிருக்கும், பெரிய பஞ்சாயத்தா மாறி இருக்கும். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் டென்ஷன் ஆகி RSS காரங்கெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நயினார் நாகேந்திரன் சொல்ல வர்றது. நயினார் நாகேந்திரனே ஒரு இதுக்காக தான் போட்டு வச்சிருக்காங்க தலைவருமே. டான்ஸ் ஆடின வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அது ஆடலாங்க, அது கலாச்சார இது கிடையாது. விஜய் ஆனா அவருடைய மேடை, அவர் ஒன்றும் போயிட்டு ரோட்ல ஆடல, அவருடைய நிகழ்ச்சியில அவரு மேடையில அவரு டான்ஸ் ஆடுறாரு. அரசியல் அதாவது அரசியலையும் பண்ண தெரியல, நீங்க வந்து சினிமாலே இருந்திருக்கலாம், நீங்கலாம் இதுக்கு தான் டான்ஸ் ஆடுறதுக்காக தான் இருக்கீங்க, வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. இன்னும் அந்த சினிமா விட்டு அவர் வெளியிலே வரலன்ற மாதிரி பேச்சுக்களும் வந்து. சினிமாவை நடிச்சு முடிச்சே இப்பதானாங்க ஆச்சு, ஜனநாயகனே இப்பதானாங்க முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்படி சினிமாவே விட்டு வரணும். அது விஜயே சொல்றாருல, நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமாவை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் இவ்வளவு வருஷமா நமக்கு ஒரு கதாநாயகனா தான் தெரியும், ஒரு ஹீரோவா தானே நமக்கு தெரியும். அப்புறம் திடீர்னு போய் நீங்க வந்து டான்ஸ் ஆடக்கூடாது, நீங்க வந்து பாட்டு பாடக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்றது நியாயம் இல்லை. இல்லைன்னா எடப்பாடி மாதிரி அன்னைக்கு பாட்டா பாடக்கூடாது, பாடல் வரியா தான் சொல்லணும். டான்ஸ்ன்னு ஆடக்கூடாது, டான்ஸ்ன்னு எழுதி காட்டணும். நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி காட்டினாங்கன்னா கலாச்சாரம் வந்து கெட்டு போகாம இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேச்சு கிடையாது, ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுறது. தமிழிசையக்கா காலையில் எந்திரிச்சு மைக் எடுத்து வந்தாலே தம்பி விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் தான் பேசுவாங்க. இப்ப அண்ணன் போய் சொல்லணும், அண்ணா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நான் கூப்பிட்டுருக்கேன், அப்புறம் என்னைய வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, கலாச்சாரம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் ஒரு ஒரு ஆண் நடனம் ஆடினாலே கலாச்சாரம் வந்து கெட்டு போச்சு, தமிழ் பண்பாடு கெட்டு போச்சுன்னு சொல்றவர்கிட்ட மற்றதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து இவர் ஒரு அமைச்சராகி இவர் முக்கியமான ஏதாவது துறையை எடுத்தாருன்னா இது எப்படிப்பட்ட ஒரு இதுவா இருக்கும்ன்றத நம்ம இப்பயே வந்து யோசிச்சு பார்க்கலாம். அடுத்தது யாரு கேட்டீங்க? ஜெயக்குமார். சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங். அவர் என்ன சொல்றாருன்னா, குற்ற உணர்வு இல்லாமல் விஜய் வந்து நடனம் ஆடுறாரு, 41 பேர் உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு. 41 பேர் உயிர் இழந்ததுன்றது எல்லாராலையும் வருந்தத்தக்க ஒரு செய்தியா தான் இருந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்குமே இது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இந்தியா முழுக்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லைன்றதுனால அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிச்சு. அப்படின்ற பட்சத்தில் விஜய்க்கு அந்த குற்ற உணர்வு இருந்ததுனால தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கிட்ட வரவே இல்லை, வெளியே வரல. அதற்கப்புறம் அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக அவருக்கு குற்ற உணர்வு இல்லைன்னா அவர் எப்படி போய் சந்திக்க முடியும்? அவர் இங்க போய் சந்திச்சாரோ, வர வச்சு சந்திச்சாரோ, அந்த மக்களை சந்திச்சார்ல, அந்த மக்களை சந்திச்சு பேசிட்டார்ல, பேசி அவங்களுக்கு நிவாரண தொகை கொடுத்ததெல்லாம் கூட விடுங்க, அந்த மக்களை நேருக்கு நேர் சந்திச்சு மன்னிப்பு கேட்டாரு, மானசீகமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது அந்த மக்கள் சொல்லட்டும். குற்ற உணர்ச்சியே இல்லாம விஜய் ஆடுறாருன்ற விஷயத்த அந்த மக்கள் சொல்லும் போது சரின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஏன் இப்படி நீங்க குற்ற உணர்ச்சியே இல்லாம இப்படி எங்க வீட்டு குழந்தைகளையும் எங்க வீட்டு ஆண்களையும் பெண்களையும் இப்படி கொண்டுட்டு ஆடுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்ல இருந்து வந்து பேச ஆரம்பிக்கட்டும். அப்ப அதை பத்தி டிபேட் வைக்கலாம். இப்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, குற்ற உணர்ச்சியே இல்லாம 41 பேருக்கு மகாமகம் சம்பவம் ஞாபகத்துக்கு வருமா வராதானே தெரியல. 96 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கூட பார்த்துருக்கீங்க, வீடியோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பேசுவீங்களா, 2 பேரும் தோழியர்கள் 2 பேரும் வந்து கும்பகோணம் போயிட்டு என்ன நடந்ததுன்றத கிட்டத்தட்ட ஒரு 96 பேர் கிட்ட உயிரிழந்தாங்களே, அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்களாம் அன்னையே ஆட்சி ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே போயிருந்திருக்கணும். இந்தமாரி நாங்க வந்து தேர்தலையே போட்டியிட மாட்டோம். அதையெல்லாம் மீறி நீங்க வரல. 3 கல்லூரி பெண்கள் பஸ்ல வச்சு எரிக்கப்பட்டாங்களே, அதுக்காக நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று தான் அதோட
நேற்றுக்கு முந்தா நேற்று 2ஆம் தேதி February 2 தான் நினைக்கிறேன். அது அப்படி அந்த சம்பவத்துக்கெல்லாம் நீங்க என்ன குற்ற உணர்ச்சியோட இருந்துட்டீங்க? நீங்க என்ன குற்ற உணர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் எல்லாம் போது அவரு மட்டும் வந்து குற்ற உணர்ச்சியில குறுக்கி போய் அப்படியே உள்ளேயே உட்கார்ந்துருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் நீங்க அப்பெல்லாம் சொல்லியிருக்கணும். அப்போ உடனே சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன் விஜய் மேலேயும் தப்பு இருக்கு, அரசாங்கம் மேலேயும் தப்பு. எப்ப சொன்னீங்க? கூட்டணிக்கு வரலன்னு உங்களையே இப்பதான் நாங்க சமீப நாட்களா பாத்துக்கிட்டு இருக்கோம். இதை இப்பதான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நடுவுலயே அவர் எங்கேயோ வெளியே போற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாரு. இல்ல அப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டும் வச்சாங்க, தீபாவளி மட்டும் நம்ம பிறந்தலைங்க யாரும் கொண்டாட வேணாம்னு சொன்னாரு, ஆனா கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து கொண்டாடுறாரு. தீபாவளி கொண்டாடக்கூடாது, கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, அவர் பொங்கல் பண்டிகை கொண்டாடலன்ற ஒரு பஞ்சாயத்து வேற வந்து இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொன்றா வருங்க. அவர் என்ன இம்மியளவு என்னென்ன பண்ணாலும் அதற்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லதான் செய்வாங்க. ஏன் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, நாங்கெல்லாம் வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், அவரும் ஏன் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, அவர் ஒரு ப்ரௌன் கலர்ல போடலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வருவாங்க. இன்னும் பாருங்க என்னென்ன கூத்தெல்லாம் இன்னும் நடக்க போகுது. இந்த நடனம் இவர் ஆடினது பத்தி திமுக சைட்ல இருந்து எதுவும் பெருசா? நம்ம ஆடின ஆட்டம் அந்த மாதிரி நம்ம சாதாரண ஆட்டமா ஆடி இருக்கோம். நம்மளும் நிறைய ஆடி இருக்கோம்ல. இல்ல அங்க இருந்து தலைவர் என்ன ஆட வச்சாங்க ஒருத்தரை, சேகர்பாபு அவர்கள். சேகர்பாபு விட்டுருங்க, கமலஹாசன் ஆடினார்ல. கமலஹாசன் இல்ல அவரு, கமலஹாசன் போலவே உள்ள ஒருத்தர். நான் அதெல்லாம் உண்மையாவே அநியாயங்க. இல்லங்க, உதயநிதி பாட போட்டு கமலஹாசன் ஆடிதான் சொல்றேன். அதாவது திமுக மேடையில கமலஹாசன் வேஷம் போடுற ஒரு நபரை கூட்டு வந்து உதயநிதி புகழ் பாடல் பாடி அவரை வந்து ஆட வைக்கிறாங்க. நாளைக்கு மக்கள் நீதி மையத்துல ஒரு கூட்டம் போட்டு அதுல வந்து ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு அவரை சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆட விடுங்கன்னா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? பாட்டு போடல இல்ல, இல்ல மக்கள் நீதி மையத்துக்கு தனியா பாட்டு எதுவும், மக்கள் நீதி மையத்துக்கு பாட்டு போறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல அதெல்லாம் அவரே உட்கார்ந்தாருன்னா எழுதி சூப்பரா கம்போஸ் பண்ணி பொண்ணுகிட்ட கொடுத்து கம்போஸ் பண்ணி டக்குன்னு போட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜிப்ராண்ட கொடுத்தா டக்குன்னு போட்டு கொடுத்துருவாரு. தம்பி போடுங்க தம்பினா போட்டு இந்த சீடியை தூக்கி போடுவாரு. அப்படியே கேட்ச் பண்ணி இந்த பக்கம் போட்டோம்னா பாட்டு ரெடி ஆயிடும். ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, நீங்க பாத்துருப்பீங்க. அவரை கூப்பிட்டு வந்து சும்மா 2 ஸ்டெப் போட வைப்புமா? இல்ல கருணாநிதி அவர்கள் மாதிரி வேஷம் போட்டு வரவங்களை கூப்பிட்டு உதயநிதி பாட்டு உதயநிதி தானே, ஸ்டாலின் பாட்டு போட்டு கூட ஆட வைக்கலாம். உதயநிதி பாட்டு போட்டு ஆட வைக்கலாம். உதயநிதி மாதிரி இனிமேதான் வருவாங்க, புதுசா தான் இனிமே வருவாங்க. அவங்களை ரெடி பண்ணி தான் கூப்பிட்டு வரணும். இல்ல இதெல்லாம் தேவையில்லாது. கமலஹாசன் ஒரு கலைஞனா நீங்க மதிக்கிறீங்கன்னா அதோட நீங்க நிறுத்திடணும். இல்ல கூட்டணியில இருக்காங்க, அது தெரியுங்கள, அது வந்து நம்மளுக்கு அசிங்கம்ன்றது நம்மளுக்கு தெரியும். இரு எதிர்த்து கேள்வி கேள்வி பார்ப்போம், முடியாது. அதனால என்ன வேணா பண்ணலாம். ஏன் ரஜினிகாந்த் வச்சு பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல வேற யாரையாவது வச்சு பண்ணியிருந்திருக்கலாம். எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க. நீங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு கமலஹாசனை ஒரு நல்ல கலைஞன் தான், ஆனா அதுக்காக அவர் கூட்டணியிலேயே வச்சுக்கிட்டு அவரே மாதிரியே ஒருத்தர் வேஷம் போட்டு வந்து பண்றதெல்லாம் வந்து வேற ஏதோ அவர் பாடின பாட்டுக்கு நான் தான் சகலகலா வல்லவன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பரவாயில்லைங்க, அதையே ரீமேக் பண்ணி அதே உதயநிதி புகழ் பாடுற மாதிரி வகுத்தச்சா இருக்கும். அதனால அதையும் சகிச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் அங்க இருக்காருல்ல, அததான் நீங்க பாராட்டணும். இதை விட நீங்க அதை தான் பாராட்ட வேண்டியது அவசியம் இருக்கு. அது கமல் வந்து இப்படி பொறுத்துக்கிட்டு போறாருன்னா சும்மா கிடையாது. 12 தொகுதி கேட்டிருக்காரு, அதனால பொறுத்து போவாரு. உடனே கொடுத்துருவாங்க. எழுதி உங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு எழுதி கொடுத்துருவாங்க. இல்ல கட்சியோட அந்த பொதுக்குழு அந்த கூட்டமே பாத்தீங்கன்னா பொதுக்குழு அந்த மாநில செயலாளர் நடத்தினாங்க, பாத்தீங்களா? இல்லையே, நான் டப்பிங் ரூமுக்குள்ள. அதுவா? அது ஒரு சின்ன ஹோம் தியேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஒரு 25 பேர்கிட்ட சீட்டிங் கெப்பாசிட்டிலாம் இருந்துச்சு. பாதி நாளும் மீதி பேர்லாம் திமுகல இருக்காங்க. பாதி பேர் இங்க இருக்காங்க. இவரே திமுக தான் இருக்காரு. இவரே திமுக எம்பி தானே. அப்புறம் என்ன மக்கள் நீதி மையம்னு இப்ப மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் கொடுத்தா அந்த இதுல நிக்க வச்சிருவாங்களா? அதுவும் 12 தொகுதி கேட்கிறாராம். யோசிச்சு பாருங்க. எப்படி காங்கிரஸே 20 தாண்டறதுக்கு முக்கிக்கிட்டு இருக்கு. தலைவன் போய் கூச்சமே இல்லாம 12 தொகுதி போன 2021 எலெக்ஷன்ல எத்தனை தொகுதி ஜெயிச்சீங்கன்னு கேட்பாங்க. ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கலான்னு பார்த்தோம், கடைசியில அதனால வந்துட்டோம். தென் பாண்டிச்சி மயில அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டோம். அப்பெல்லாம் ஒரு மேல ஒரு இது இருந்துச்சுங்க. சே இப்படி ஆயிட்டாரு, இப்படி போய் கஷ்டப்பட்டு நின்று தோத்துட்டாரே அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப சமீபத்துல நாட்கள்ல வரக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் தோணுது, சரிதான் தோணுது. யார் ரொம்ப ஏமாந்தாங்க இல்லையா? நான் ரொம்ப ஏமாந்தாங்க. இல்ல அவ்வளவு பெரிய ஜீனியஸ், நீ தமிழ்நாடு வேற லெவலா மாறிடும், நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போக போறாங்க, ஹாங்காங்கா சிங்கப்பூரா இது என்ன நாடுன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கொண்டு போயிருவாருன்னு நினைச்சா தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியா? யாரா நீ இவ்வளவு சீரியஸான நேரத்துல இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்களாதான் ஒரு 3-4-5% வந்திருக்காரு போல. இது இந்தியாவை சைனாவா மாத்திருவாரு. வேலை போடல நான்.
இது வேறயா? ஆமா, ஊருக்கு போக முடியல. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்தாங்கமான ஒரு கட்சி, கொள்கை உள்ள ஒரு கட்சியினர் இருக்காங்க தமிழ்நாட்டிலயா? ஆமா இருக்காங்க. கொள்கை உள்ள கட்சியா? கொள்கை உள்ள கட்சிகள் இருக்காங்க. ஆனா இப்போ கொள்கை மட்டும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில இருக்கிற அந்த நிர்வாகிகள்ல இருக்காங்க ஒரு 2-3 பேர் யூடியூப் சேனல்ல. குட் 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 குட். எனக்கு சொல்லும் போதெல்லாம் நீங்க காட்டின மீம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை வெளிப்படையா சொல்ல முடியாது நம்ம கேமரால. அது கருகுது அப்படின்ற அளவுக்கு எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல. உங்களோட கட்சி நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க, என்ன நோக்கம், எதை நீங்க போட்டு அடிச்சீங்கன்றத டோட்டலாவே மறந்துட்டு இன்னைக்கு 24 மணி நேரமும் விஜய் 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 விஜய்னு போட்டு டிவிகேக்காரன் கூட சொல்ல மாட்டான் விஜய். ஆமா, அவங்க கூட அந்த அளவுக்கு கூட தலைவர் உங்க விஜய் உங்க விஜய்னு இவர் தான் உங்க விஜய் உங்க விஜய்னு நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த 2 பேர் தானேங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க தானே? ஆமா, அவங்கதான். இவங்களுக்கு இதான் இது என்னன்னா, இது ஒரு கட்டத்துல என்னன்னா பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பத்திரிகையாளர்கள் மத்தியிலும், நான் சொல்றது நல்ல பத்திரிகையாளர்கள், உண்மையான நடுநிலையான பத்திரிகையாளர்கள், விஜய் சப்போர்ட்டோ திமுக சப்போர்ட்டோ அதிமுக சப்போர்ட்டோலாம் இல்லாமல் உண்மையாவே இதை எப்படி பார்க்குறாங்களோ அவங்கள மாதிரியான நபர்கள் நான் அவங்களுடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி அதனுடைய பாதையிலிருந்து விலகி வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த 2-3 பேர் முக்கியமான நபர்கள். அதோட தலைவருமே அப்படிதான் இருக்காரு. திடீர்னு பார்த்தா கொள்கை ரீதியா ஏதோ ஒன்று பேசுறாரு, திடீர்னு பார்த்தா மறுபடியும் விஜயை போய் அட்டாக் பண்றாரு. அவரே சொல்றாரு பேசாதீங்க, அவங்கள பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்றாரு. அப்புறம் பார்த்தா அவரே கேள்வி கேட்கிறாரு, ஏன் அப்படி பண்ணீங்கன்ற கேட்கிறாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுப்போம். இப்போ திமுகல ஒரு விழா நடக்குது, அறிவு திருவிழான்னு ஒன்று நடக்குது. அந்த அறிவு திருவிழாவை விமர்சனம் பண்றாங்க, விஜய் விமர்சனம் பண்றாரு. ஓகேங்களா? அறிவு திருவிழால விஜய் விமர்சனம் பண்றாங்க, புது அடிமை, அது அட்டை, தாஜ்மஹால் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. ஸோ அப்போ விஜய் என்ன பண்றாரு, ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க. அந்த அறிக்கையில அறிவு திருவிழா பவள விழா பாப்பா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஸோ அப்போ திமுக விஜய் அட்டாக் பண்ணுது, ஸோ விஜய் திமுக அட்டாக் பண்றாரு. ஸோ உங்களுக்கு அங்க கன்க்ளூஷன் வந்துருச்சு, இவனும் பேசலாம் இவனும் பேசலாம், இவனும் அடிச்சான் அவனும் அடிச்சான் அப்படின்னு மக்கள் ஒரு முடிவுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, கரெக்டு தான் அப்படின்னு. உங்களை யாருமே சீண்டலை, உங்களை யாருமே சீண்டலை. ஒன்று. ரெண்டாவது, நீங்க தனிச்சு தான் பயணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு பக்கம் தனிச்சு பயணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எந்த நேரமும் விஜயை பத்தியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்து அந்த ப்ரோக்ராமை விஜய் கட்சியில் இருக்க யாராவது விமர்சிச்சு, அதுக்கு கீழ் நிலையில் உள்ள யாராவது தலைமையில் உள்ளவங்க யாராவது விமர்சிச்சு இந்த மாதிரி பதிவு போட்டிருந்தா நீங்க இங்க நடக்கிற ஒரு ப்ரோக்ராமை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஏதாவது ஒன்று பேசலாம். அந்த கட்சியில உங்க கட்சியில என்ன நடக்குது என்ன பண்றாங்கன்றது இவங்க கவனிக்கிறதே கிடையாது. உங்க தலைவர் பேசுறது கூட அவங்க கவனிக்கிறது கிடையாது. அப்பயாவது இந்த எக்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல எங்கேயாவது பாக்குறதோட சரி. ஆனா 24 மணி நேரமும் நீங்க சொல்ற மாதிரி விஜய் கட்சியில என்ன நடக்குது, விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன பண்றாங்க, விஜய் கட்சியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில என்ன ப்ரோக்ராம் நடக்குது, அதுல நம்ம எப்படி கருத்து சொல்ல முடியும், அதுல என்ன பண்ணலாம், அதுல ஏன் ஒரு கூட்டணியை பத்தி பேசல, ஏன் காங்கிரஸோட கூட்டணி போவாரா போக மாட்டாரான்றத வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை வைக்கிறாங்க. அதுல மட்டும் இல்லாம அட்டாக் வேற, சும்மாவே ஏதாவது ஒன்று போட்டு 1 hour இப்படி பேசுறது அப்படி இப்படி இல்லை. இது பாத்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கிறவங்க ஏன் தேவையில்லாம போட்டு அடிக்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சித்தாந்த ரீதியாகவும் இதாகவும் ஒரு கோட்பாடோட நாங்க ஒரு கட்சி உருவாக்க வச்சிருக்கோம், ஒரு 15 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம், இங்க இருக்கிறவங்களுக்கு நாங்க சித்தாந்த ரீதியா நாங்க ஒரு இது பேஸ்ல இருந்து நாங்க கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு திடீர்னு புதுசா இடையில நம்ம 15 வருஷமா இருந்த அந்த பீக் எல்லாமே அவனுக்கு போகுது அப்படின்றப்போ நம்ம இப்ப அடிக்கிறது அவனை தான் அடிக்கணும். அது அப்போ உங்களுடைய என்னன்னா இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்ல, உங்க புகழ் மேல அவங்க போயிட்டு இருக்கான்றப்போ அப்ப நான் இப்ப யார் புதுசா வரானோ நான் அவனை தான் அடிக்க முடியும். அது தப்பான இதுதானே உங்களுக்கு. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இங்க இருக்கேன்னு சொல்றீங்க, ஸ்ட்ராங்கான நபரா இந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க மேல இப்ப திமுக இருக்கு, திமுகவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நம்ம ஓட்டுகள்லாம் கொஞ்சம் வெளியே போகுதே செதறுதேன்ற ஒரு நம்பிக்கை ஒரு இது இருக்கு, பயம் இருக்கு. ஆனா அதை அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட ஒரு மினிமம் 20-25% ஓட்டு நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம விட்டு போகாது. அதுக்கு என்ன வேலைகளை பார்க்கணும், இப்போ என்னதான் அவங்க மற்றவங்களை அட்டாக் பண்ணாலும் அவங்க வேலைகள் அவங்க எங்கேயாவது மிஸ் ஆகுறாங்களா, எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒன்று வெல்வோம் ஒன்றாக, நலம் காக்கும் ஸ்டாலின்
அந்த ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஏதோ ஒண்ணு உருட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம். அதுல இருந்து அவங்க மாறுறதே கிடையாது. அதுக்காக அவங்க போட்டு அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து விஜயே எந்த நேரமும் திட்டிட்டு இருக்கிறது இல்லை. விஜயை திட்டுறதுக்கு ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க. நீங்க இதை பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்ஐஆர் பணிகள், அந்த பணிகள், இது என்னெல்லாம் எங்களால பண்ண முடியுமோ நாங்க அதெல்லாம் பண்றோம். இப்போ ஏடிஎம்கே அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. அப்பப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது, ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விஜய் 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 வீட்டில் என்ன நடக்குது, விஜய் என்ன பிரச்சனை, பர்சனலா அவர் கூட என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, நிகழ்ச்சியிலேயே அவர் டான்ஸ் ஆடினாரு. அப்படி பார்த்தா உங்க நிகழ்ச்சியில சீமான் அவர்கள் பொங்கல் ஒரு விழால வந்து குடும்பத்தோட வந்து டான்ஸ் ஆடுறாரு. அவர் இப்போ டான்ஸ் ஆடுறாரு, ரொமான்ஸ் பண்றாரு, இது பண்றாரு, பாட்டு பாடுறாரு, வைக்கிறாரு. அப்ப இதெல்லாமே வந்து எடுத்து பேசலாமே. அதெல்லாம் யாரும் எடுத்து பேசுறது இல்லையே. யாரும் எடுத்து பேசுறது, இணையத்துல உங்களை பிடிக்காதவங்க எடுத்து பேசுவாங்க, அது வேற. தாவேக்கால உங்களை எடுத்து பேசுனாங்களா? இல்ல. அப்போ எல்லாரும் சொல்ல முடியாது, நாம் தமிழர்ல ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் இதை வந்து ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய்கிட்ட என்ன நடக்குது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இதனால. அது எந்த அங்கீகாரம்ன்றது மக்கள் பார்வையிட்ட விட்டுருவோம். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, பார்வைக்கு வராங்க. இப்ப நல்ல ஒரு ரீச் கிடைக்குது. விஜயை பத்தி இப்ப நெகட்டிவா பேசினா, இப்ப இணையத்துல யூடியூப்ஸ்ல இருக்கிறவங்க பேசினாங்கன்னா அது திமுகவினர் சில பேர் உருவாக்கப்பட்டிருக்காங்க. சில பேர் நிஜமாவே விஜயை பிடிக்காதவங்க அப்படி பேசுறாங்கன்னா அதெல்லாம் ஓகே. இந்த திமுக காரங்களா உருவாக்கப்பட்டவங்களை கூட விட்டுறலாம், ஏன்னா அது ஒரு அசைன்மெண்டா கூட நம்ம வந்து விட்டுறலாம். உங்களுக்கு என்ன வேலை? ஏன் நீங்க உங்க கொள்கைகளை பேசாம, உங்க சித்தாந்தங்களை பேசாம, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசாம எந்த நேரமும் விஜய் 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 விஜய்னா இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? இதனால உங்களுக்கு என்ன நன்மை? இப்போ விஜய் வந்து இப்போ டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுறாரு, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுறாங்க, ஏடிஎம்கே இருக்கவங்க விஜய் அட்டாக் பண்ணி பேசுறாங்க. ஸோ இதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு அரசியல் நடக்குது, ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஓகேப்பா, விஜய் வந்து பகிரங்கமா ஏடிஎம்கே அடிச்சு பேசுறாரு, டிஎம்கே அடிச்சு பேசுறாரு, அதனால விஜய்க்கு நம்ம ஓட்டு போடலாம். இல்ல ஏடிஎம்கே அடிச்சு பேசுறாரு, நம்ம விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு பேசு பொருள் இருக்கு. விஜய்க்கு ஆதரவு எதிர் நிலைப்பாடுன்னு ஏதோ ஒண்ணு நடக்குது. நீங்க விஜயை எதிர்த்து அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அந்த லாபத்தை விடுங்க, அது வந்து பர்சனல் லாபம். அதை தவிர வேற ஏதாவது லாபம் இருக்கணும்ல. இப்போ நீங்க நிக்கிறீங்க, 15 வருஷமா நாங்க இருக்கோம், எங்களுக்கு ஒரு மங்காத புகழ் இருக்கு, அது இவர் வந்தோன்னு போதுன்னா அப்போ உங்ககிட்ட இருந்தது மங்காத புகழ் இல்ல, மங்குற புகழ் தான். இப்போ உன்னோட கொள்கையில நீ சரியா இல்ல, அதனாலதான் இப்போ உன்னை விட்டுட்டு அங்க போறான். இத்தனை வருஷத்துல நீங்க ஒரு அரசியல் கட்சியா, என்னதான் உங்களுக்கு இந்த கூட்டணிலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கணும்ல, ஒரு ஏதாவது ஒரு சின்ன கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கணும்ல, எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சின்ன கவுன்சிலரா ஜெயிச்சிருக்கணும்ல. யாருமே ஜெயிக்காதப்ப உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும்? 8% ஓட்டு வாங்கிட்டீங்க இத்தனை வருஷத்துல, இப்படி பண்ணி 8% ஓட்டு வாங்கிட்டீங்க. ஒண்ணுமே இல்லாம இப்போ அவங்க ஒரு 15% ஸ்ட்ரைட்டா வந்துட்டாங்கல்ல. கருத்து கணிப்புகள் அடிப்படையில சொல்றேன், இவங்க சொல்ற அடிப்படையில வச்சு ஒரு 15% சும்மா கிடையாதுல்ல, பெரிய நம்பர். அது யாரோ ஒருத்தருக்கு, ஒரு ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ பாதிப்பா இருக்க போற ஒரு ஓட்டு அது. அப்படி வச்சுக்கிட்டு நீங்க எந்த நேரமும் விஜய் 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 விஜய்னா உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்போ நீங்க ஏதோ ஒரு அஜெண்டாக்காக செயல்படுறீங்க, ஆனா அவங்க உங்களை மதிக்கல. அவங்க தலைமையிலே மாறிட்டாருன்னு சொல்லலாம். அந்த 8% வந்ததுக்கு அப்புறம் டோட்டலாவே மாறிட்டாரு. 8% வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டாருன்றதை தாண்டி அந்த 8% வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஸ்பீச் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் அவங்க நம்ம ஏத்துக்கிறோம் தான், ஒரு நல்ல விஷயம். ஆனா அது எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்றது தெரியும். அதுலதான் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு 8% ஓட்டு எல்லாமே கன்வெர்ட் ஆகி வந்தது. இன்னைக்கு டோட்டலாவே அவங்க அன்னைக்கு பேசின சீமான் பேச்சுக்கும் இன்னைக்கு இருக்கிற பேச்சுக்கும் சுத்தமாவே சம்பந்தம் இல்லைன்றப்போ டோட்டலாவே அவரு ஆமா. அப்போ ஒரு மணி நேரத்துல திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அடிப்பாரு. அப்போ உங்களுக்கு ஒரு அதுல ஒரு அரை மணி நேரம் போயிடும். அரை மணி நேரம் இவருடைய கொள்கைகள், அடுத்து நம்மளுடைய இது அப்படி இதெல்லாம் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாரு. ஆடு மேய்க்கிறத மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையாக்கணும், கிரிக்கெட் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிரிக்கெட் மேட்ச் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதையும் ஒரு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஏதோ ஒன்று அவங்க சொல்றாங்கன்னு நம்ம விட்டுருவோம். இப்போ ஒரு மணி நேரம் ஸ்பீச்ல ஒரு 40 நிமிஷம் விஜய் கொதிக்கிறீங்களே, அப்ப உங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருச்சு, நம்மளோட இடம் பாதிக்கப்பட போகுது, நம்மளோட ஓட்டுகள் வெளியே போகுது அப்படின்றத தலைவர்ல இருந்து, கொள்கை பரப்பு செயலாளர்ல இருந்து, அந்த வேட்பாளரா நிக்க போறேன்னு அறிவிக்கப்பட்டதுல இருந்து எல்லாருக்குமே ஒரே பயம்தான். விஜய் ஏதாவது அட்டாக் பண்ணி நமக்கு ஏதாவது பயன்படுமான்னு பாக்குறாங்க. அது 1% கூட உங்களுக்கு பயன்படாது, உறுதியா பயன்படாது. சும்மா கொள்கை ரீதியா நாங்க வந்து பயங்கரமா இருக்கோம், அப்படி இருக்கோம், நாங்க நாம் தமிழர் அப்படி இப்படின்லாம் சொன்னாமே கூட நீங்க பர்செப்ஷன் வார்லயும் சரி, இந்த ஓட்டு இதுலயும் சரி உங்களுக்கு பயங்கரமான அடி இருக்கு. ஏன்னா நீங்க தொடர்ந்து விஜயை மட்டுமே டார்கெட் பண்றீங்க. நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது திமுகவை, அதை விட்டுடுறீங்க. ஆளுங்கட்சியான பாஜகவை மத்தியில் இருக்கு, இவங்களை டார்கெட் பண்றதுக்கு விஜயை டார்கெட் பண்ணீங்கன்னா நீங்க டார்கெட்டே இல்லாம போயிடுவீங்க. இதுதான் இப்ப நடக்க போகுது இந்த 2026ல. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாருன்ற ஒரு பேச்சு வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்கு.
என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிருவாரு, அதனால ஏடிஎம்கேவை பெருசா அட்டாக் பண்ணலன்றது கொஞ்ச நாளாவே பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லைன்றது முடிவாயிருச்சு, அதனால ஏடிஎம்கேவும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சார். இன்னும் காங்கிரஸ் கூட கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகலை, அதனால காங்கிரஸை இப்போ வரைக்கும் அவர் கையில் எடுக்கலை. ஒருவேளை இல்லை காங்கிரஸ் கூடயும் கூட்டணி இல்லைன்னா இவர் திருப்பி காங்கிரஸையும் அடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்குது. முதல்ல இந்த அதிமுகவோட கூட்டணின்றது வந்து இது கிடையாது. அதிமுகவையே அட்டாக் பண்ணலன்னா லாஜிக் தான். டிஎம்கே ஆளுங்கட்சி, அவங்கள தான் டார்கெட். அது இல்லாமல் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே நாங்க மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தவங்க. அது எடுபடாம போயிருக்கு. ஒரே நேரத்துல தமிழ்நாட்டில் உள்ள 2 ஆளுங்கட்சியும் வந்து 2 கட்சிகளுமே மோசமானது, நான் தான் வந்து நல்ல கட்சின்னு சொல்லி வந்தவங்க. அது எல்லாமே ஃபெயிலியர்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. ஆனா விஜய் வரும்போது அப்படி வரல. அவர் ஒரு தெளிவா வந்தாரு. என்னுடைய எதிரி திமுகவும் பிஜேபியும் தான். இங்க திமுக, அங்க பிஜேபி. அதுவும் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. சோ அரசியல் எதிரினா இப்ப அடுத்த வருஷம் அதிமுக ஆட்சிக்கு வந்து ஒருவேளை ஆச்சுன்னா அப்ப அரசியல் எதிரியே திமுக இருந்து அதிமுகவுக்கு மாத்த அப்ப பேச மாட்டாரன்ற ஒரு கேள்வி. அதுதான் அரசியல் எதிரி திமுக தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அது எப்பவுமே மாறாது. அவர் கட்சி இருக்கிற வரைக்கும் அது மாற போறது கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபி தான். ஒருவேளை மறுபடியும் அங்க ஆட்சி மாறி காங்கிரஸ் வந்து அங்க காங்கிரஸ் கொள்கை எதிரியா மாற போறது இல்லை. இதுதான் நிதர்சனம். அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் நிதர்சனம். ஆனா இப்போ ஏன் அதிமுகவை அடிக்க ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு அதிமுகவை இன்னும் அடிக்கல மீன்ஸ் நேரடியா அதிமுகவை தாக்கி பேசுறது இல்ல. பவள விழா பாப்பா, ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா, சிஎம் சார்லாம் சொல்றாருல, அதெல்லாம் எடப்பாடியை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதிமுகவையும் அவர் வந்து பெரிய அட்டாக்லாம் பண்ணல. அவர் பண்ற அட்டாக் என்ன, ஊழல் சக்தி, அவ்வளவுதான். அதோட அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாரு. நேத்து கூட அவர் என்ன சொன்னாரு, பாஜக தலைமையிலான அணின்னு தான் சொன்னாரு. பிஜேபி கூட இருக்கிறதுனாலதான் இந்த பேச்சுமே வருது. அதாவது அவர் என்ன பண்றாருன்னா பொசிஷன் பண்றாரு. திமுக வெர்சஸ் டிவிகே, இதுதான் பொசிஷன். கள யதார்த்தம் இப்படிதான் இருக்கணும், களம் இப்படிதான் இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அதனால டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை, நீங்க எல்லாம் அப்படி ஓரமா போங்கன்ற மாதிரி ஒரு டோனை வந்து கொண்டு வர்றாரு. அது ஒரு அரசியல் தலைவரா அவருடைய தெளிவு. அது இப்போ ஒரே நேரத்துல அதிமுகவையும் வந்து நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார்னா அதுதான் நீங்க சொல்ற மாதிரி வரும். அவர் சந்தர்ப்பவாதத்துக்காக எதிர்க்கல. நீ இருக்காத, உன் இடத்துக்கு நான் வந்துட்டேன், நீ வெளியே போ, நீ இனிமே ஆட்டத்திலேயே கிடையாதுன்றதுதான் அவருடைய தெளிவு. அது காங்கிரஸ் கூட்டணியில எல்லாம் இனிமே எதிர்ப்பாரான்னு கேக்குறீங்க. காங்கிரஸ் அவர் எதிர்க்க மாட்டாரு. காங்கிரஸ் மேல அவருக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு இது இருக்கு எப்பவுமே. சோ இப்போ அந்த கூட்டணிக்கு போனா கூட காங்கிரஸ் அவர் அட்டாக் பண்ண மாட்டாரு, திமுகவை தான் அட்டாக் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு இன்னும் பொலிட்டிக்கல் இருக்கு இல்லையா. ஸோ 2029 உங்களுக்கு இந்த பிஎம் எலெக்ஷன் வரும்போது அப்போ ஒரு சேஞ்சஸ் வரல. இப்போ மேபி காங்கிரஸ் வராம கூட போகலாம். இன்னும் அவங்க எதுவும் இது கன்ஃபார்ம் ஆகல, 99% எதுவும் கன்ஃபார்ம் ஆகாதப்ப ஒருவேளை 2029 இப்ப இந்த கூட்டணி ஒருவேளை திமுக அந்த தோத்ததுக்கு நீ தான் காரணம், நான் தான் காரணம் சண்டை வந்து காங்கிரஸ்க்கு அவங்களுக்கு ஒரு இழுபறி நிலை ஏதாவது ஒன்று இருந்தப்ப 2029 ஒருவேளை விஜய் ஒரு நல்ல வாக்கு வங்கி எல்லாம் எடுத்து ஒருவேளை ஜெயிச்சு இல்லைன்னா ஒருவேளை எதிர்கட்சியா வந்து எது வேணா நடக்கலாம் இல்லையா. அப்படி நடக்கும்போது காங்கிரஸ்க்கு நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு விஜய் நம்புவார். அதனால இது சந்தர்ப்பம். இப்போ நாளைக்கே விசிகே இது வரைக்கும் விசிகா வரலன்றதுக்காக விசிகாவை போய் அடிக்கிறாங்களா? கிடையாது. அதை ஒரிஜினா போகும்போது சொல்லிட்டு போவார், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவார். மற்றபடி யாருமே எதுவுமே பேசுறது கிடையாது. அதனால இது சந்தர்ப்பவாத அரசியல் இல்லை. விஜய் தன்னை பொசிஷன் பண்ண பாக்குறாரு. அந்த பொசிஷன்னால ஊழல் சக்தின்னு சொல்லி அவங்களை தள்ளிவிட பாக்குறாரு தவிர டைரக்டா அவங்க போய் அடிக்கல. ஆனா இவங்க தான் விஜயை போய் டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு அவர் தான் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம சொல்றது நிறைய பேருக்கு கொதிப்பை உருவாக்கும், கொந்தளிச்சு பேசுவாங்க, அதுக்காக நம்ம என்ன பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால அது ஒரு விஷயம் கிடையாது. அதிமுக வச்சு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணல, அவரு தன்னை பிளேஸ் பண்ண பாக்குறாரு. அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டா அமைஞ்சதுன்னா அவருக்கு ஒரு நல்ல கெயின் இருக்கும்னு அவர் நம்புறாரு. பாப்போம், அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அங்கதான் இருக்கு. சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது செத்துட்டாரு இல்ல, அப்படிதான் நான் காலையில பார்க்கும்போது அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சு. ஏங்க அதெல்லாம் பிரேக்கிங் நியூஸுங்க. அப்படி இருந்தா அப்போ நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன், செய்தி அவங்க ஒழுங்கா பார்க்கல, இன்னமும் நடமாடிட்டு இருக்காரு இங்க. உதயநிதி வடிவு. என்னங்க சிரிக்கிறீங்க? இப்பதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளம் பெரியாருன்னாங்க, இப்ப யாரு? அதாவது நான் பார்க்க தான் ஒரு ரூபம், எனக்குள்ள இருக்கிறது பல ரூபங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் நீங்க எந்த கண்ணோட்டத்தோட எப்படி நீங்க பார்த்தாலும் அவர் அப்படி தெரிவாரு.
யார் சொன்னது யாருன்னு முதல்ல சொல்லுங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா கோவி செழியன். அடடடா, அவரா? அவருமே ஒரு பயங்கரமான நைஸ் ஹியூமன் பீயிங் தான். ஏன்னு தெரியல, எனக்கும் தெரியல. இந்த ஒரு இது சொல்லுவாங்க, இந்த மோனோலிசா படத்தை நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா, உத்து பார்த்துட்டே இருந்தா நம்ம சிரிக்கிற மாதிரி பார்த்தா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும், அழுகிற மாதிரி இருக்க பார்த்தா அழுக, இல்ல சோகமா இருக்கிறத பார்த்தா சோகமா இருக்கும். இவர் அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு போல இருக்குது. நம்ம என்ன பிரச்சனையோட பார்க்கறோமே அது வந்து அப்படியே பிரச்சனை தான். எங்க நான் கலைநயமா வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பிரச்சனைன்னு பாக்குறீங்க. இல்லைங்க, ஒண்ணு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கணும். இல்ல ஜென்ரலா ஏதாவது அவருக்கு பிரச்சனையா இருக்கு, அவருக்கு பிரச்சனை, சீட்டு கொடுக்க வேண்டிய பிரச்சனையா இருக்கலாம், வரப்போற தேர்தல்ல அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோன்ற பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். இப்ப என்னன்னா எல்லாரும் எனக்கு ஒண்ணு புரியல, ஏப்பா முதலமைச்சர் ஒருத்தர் நடமாடிட்டு இருக்காரு, அவர் உருவத்துல நீங்க யாரையுமே பாக்கலையா? யார கேட்டாலும் இளம் பெரியார் இவருன்றீங்க, அவரை கேட்டா ராஜராஜ சோழன்றாரு. அப்ப இவரை பார்த்தா உங்களுக்கு என்ன தக்காளி தொக்கு மாதிரி தெரியுதான்ற மாதிரி கடுப்பா. அவருக்கு ஒரு என்னதான் அப்பாவா இருந்தாலுமே அவருக்கு ஒரு இது இருக்கு, என்னடா நம்மளை பத்தி இரிட்டேட் ஆகுங்க, பயங்கரமா இரிட்டேட் ஆகும். விளையாடுறீங்களா நீங்க? யார் சிஎம்? ஒருத்தர் இருக்காரு, அந்த சிஎம் சீட்ல இருக்காரு, அவரு தான் அடுத்துன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, நலமுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுக்காக ஸ்டாலின், வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு என்னென்னமோ பேர்கள்லாம் போட்டு ஸ்டாலினோட போட்டோவோ போடுறாங்க. வைப் வித் எம்கேஎஸ் வரைக்கும் பண்ற போது நீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து இளம் பெரியார் உதயநிதி, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கவனித்தீரா, அவன் அதை அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி. இப்ப திடீர்னு கோவி செழியன் வந்து பெரியாரையும் இவரையும் பாக்குறேன், நானு கருணாநிதியையும் நான் வந்து பாக்குறேன்னா, ஏன் உங்களுக்கு ஸ்டாலின் பத்தி எதுவுமே சொல்லணும்னு தோணலையா? இல்லை, அவரும் சில முயற்சிகள்லாம் எடுத்தார். பெரிய வண்டி கிண்டி எல்லாத்தையும் எடுத்து ஒரு 350-500cc வண்டிலாம் எடுத்து ஓட்டி கிட்டி கட்டுறாரு. நானும் இளமையாக தான்டா இருக்கேன். ஓட்டுனாரா சார்? ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி அங்கதாங்க நின்றுச்சு, அந்த வண்டியில ஏறி உட்காந்து காட்டினாருங்க. இந்த வண்டி அது ஒரு ஒரு மாணவின்னு நினைக்கிறேன், அந்த ரேஸ் ஓட்டுறவங்கள யாரோ ஒரு மாணவனை எக்ஸாக்டா தெரியல, அவங்க ஒரு புது வண்டி வாங்கியிருக்காங்க, அதனால அதை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க முதல்வர் காட்டணும்னு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஏறி உட்கார்ந்தாரு, முடிஞ்சிருச்சு. அது நீங்க சொல்றது கரெக்டு தான், இவ்வளவு செஞ்ச அவங்கள கொஞ்சம் கூட இதனாலதான் அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இளம் பெரியார்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இளம் பெரியார்னு சொல்ல முடியாது, ஒரு நடுநிலையான பெரியார்னு சொல்ல முடியல, அண்ணான்னு சொல்ல முடியல, கருணாநிதினு சொல்ல முடியல. அப்ப எவ்வளவு வருத்தப்படுவாரு அவரு, என்னதான் பையனா இருந்தா கூட. ஏப்பா ஏன் உங்க கண்ணுக்கு என்னைய பார்த்தா எப்படிதான் தெரியுது? அவரு விஜய் அவர்கள் சொன்னார்ல, இந்த மேடை சொன்னார்ல, நீங்க வந்து சிஎம் அவர்கள் பேசுறது, அதாவது மத்தளத்துக்கு என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறேன், நீங்கள் பண்ற செயல்பாடுகளும் என்னை வந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த மீட்டிங்ல வரப்போகுது. இந்த எந்த நேரமும் பார்த்தாலும் உதயநிதி இந்த மாதிரி சொல்றது அந்த மாதிரி சொல்றதுன்னா, நாளைக்கு அவரு சொல்ல போறாரு, நம்ம அவர்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாரும் உதயநிதியை பார்த்து ஏதோ சொல்றீங்க, என்னைய பார்த்து எதுவும் சொல்றது இல்லை, இந்த சொன்னவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து இவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கிடையாது, சீட்டே கிடையாதுன்னு சொல்ல போறாரு. அப்பதான் இவங்க எல்லாம் அடங்க போறாங்க. தலைவர இல்ல புரியலங்க ஜோலு, உண்மையாவே புரியல. எதுக்கு எடுத்தாலும் உதயநிதி அப்படி பார்த்தேன், உதயநிதி இப்படி பார்த்தேன். முதல்ல உதயநிதி இங்கெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. எப்ப கேட்டாலும் அண்ணாதுரை மனசாட்சி வேணாமா? இப்போ விஜய் கட்சியில ஏதாவது ஒண்ணு வந்து விஜய் வந்து எம்ஜிஆரை பயன்படுத்தினா அதுவே தப்புன்றாங்க. நீங்க வந்து புகழை வந்து அவருடைய புகழை தப்பா பயன்படுத்துறீங்க. எதுக்கு ஜெயலலிதா வந்து அவர் வந்து ஒரு யுவமைக்கு சொல்றாரு, ஜெயலலிதா வந்து எனக்கு வந்து உதாரணம் அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு பிரச்சனையாகுது. ஆனா இந்த கட்சியில மட்டும் கூச்ச நாச்சமே இருக்காது போல. இளம் பெரியாரெல்லாம் உச்சக்கட்ட கோவம் எல்லாருக்குமே. அது எப்படி கேட்டுக்கிட்டு தீக்காக்காரங்களாம் அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. அந்த தீக்காவினர்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் வந்து அமைதியா எந்த ஆங்கிள்லயாவது ஒரே ஒரு ஆங்கிள் அட்லீஸ்ட் கெட்ட போட்டாலாவது ஒரு பெரியார் மாதிரி இருக்கணும்ல, அது மாதிரியாவது இருக்கா? இல்ல. ஆனா மனசாட்சியே கிடையாது, கூச்சமே இல்லாம போய் சொல்ல முடியுமா? நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்னார் இல்லையா இளம் பெரியார்னு, அவரை கூட்டு வந்து பேசணும். இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா கோழிச்செழியனா, கோவி செழியன், அவரு என்ன சொல்ல உருவத்துல வந்து பெரியாரையும் அண்ணா கருணாநிதியை பார்த்தவங்க. அண்ணா பார்த்திருக்கோம், கருணாநிதி பார்த்திருக்கோம், காமராஜரை பார்த்திருக்கோம். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தது இல்லடா அப்பா. எல்லாத்த பத்தியும் பார்த்திருக்கோம். எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உதயநிதியை முதல் உதயநிதியா பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சின்னவரை ஏதோ பண்ண போறாங்க, அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். அவரு கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த உருவத்துல பாக்குறேன், நடத்தையில பாக்குறேன் சொல்றவங்க எல்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க, இவங்க எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க, பார்த்து இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்கிட்டே துதிப்படுறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், போயிரு சொல்ல முடியாது. உதயநிதி சொன்ன துதியை கவனித்தீரா, பெரியாரை விட்டு விட்டார்,
சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உதயநிதி அவர்கள் இது இந்த கட்சியில நடக்கிறது தான். திமுகனாலே இந்த மாதிரி துதிப்பாடுறது தான். இது ராஜராஜ சோழன், இளம் பெரியார் எல்லாமே ஏற்கனவே ஸ்டாலின் கொடுத்தது தான். ஸ்டாலின் இருந்து புடுங்கி உதயநிதிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இன்பநிதி கொண்டு போய் கொடுப்பாங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல முரணா இருக்கிற மாதிரி தெரியுது. திருமாவளவன் அவர்கள் இடையில அந்த பேசினார் பாத்தீங்களா, ராஜராஜ சோழன் கருவறையில இருந்து தமிழை தூக்கி போட்டது அவங்க, இவங்களும் ராஜராஜ சோழன் சொன்னாங்க. அவர் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ராஜராஜ சோழன். அவர் ஃபர்ஸ்ட் துரைமுருகன் சொன்னாரு. அதுக்கப்புறம் சொல்லிருக்க கூடாது இல்ல, அவரு சொல்லிருக்க கூடாதுதான். எவ்வளவுதான் பொறுத்து போவார் ஒரு மனுஷன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் நான் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. 6 நான் 10 நீங்க 6 இருக்கீங்க. சரி வாங்கப்பா நம்மளாம் போய் 10 சீட்டு கேட்கலான்னு பார்த்தா இருந்த 4 பேரும் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க உங்க கூட உட்காந்துருக்கேன்றாங்க. வேணாம் தலைவர், யாரு போதும் தலைவரேன்றாங்க. என்கிட்டயே வந்து மனுஷனுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும். அதான் என்ன பண்றது, டைரக்டாவும் அடிக்க முடியாது. சொன்னா கூட்டணி பிரச்சனைன்னு வாங்க, அப்புறம் நம்ம தான் போய் திருப்பி எங்க கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லணும். யோசிச்சு பார்த்தாரு. ராஜராஜ சொல்றீங்க, ராஜராஜ சோழன் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் மன்னரே கிடையாது, தமிழ் அடிக்க வந்தவங்க. இது தமிழ் அடிக்க வந்தவரா? வெரி குட் வெரி குட். கணக்கு சரிதான், கணக்கு அடிச்சிட்டாரு பழி தீத்துட்டார். அடுத்ததுன்னா அண்ணாமலை அவர்கள் திருவண்ணாமலை போன ஜோதிக்கு ஒரு தடவை கூட போனதே இல்லையா? அவரு இல்லைங்க, தி கோட் இல்லைங்க, தைரியம் தான். கோட்னா அவருங்க, தைரியம் தான் உங்களுக்கு. என்னங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொன்னேங்க நான். சொன்னீங்களா? நீங்க கோட்னா அப்படி ஆடு இல்லையா? ஆடு இல்லைங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து 6 இடத்துல ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களே தி கோட்ன்றீங்களே. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ணாமலை அவர்கள் 6 இடத்துல வந்து தலைமை தொகுதி வந்து ஆமா அதுல இருந்து விடை பெறுகிறேன். தயவு செய்து போயிட்டு வாப்போ அப்படின்னு அங்க இருக்கிறவங்க யாராவது நினைச்சிருக்கலாம். நீ சிங்கம் தான் அப்படின்ற மாதிரி பாட்டு போட்டு ஆமா அதான் பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா வரிசையா மைக்கெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் அப்படி தோணுச்சு. எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? 6 நாள் தங்கினதுக்கே 6000 முழுங்கிட்டான் அப்படின்ற மாதிரி நாசர் சொல்ற மாதிரி. இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை வந்து ஏன்னா ஏற்கனவே நிறைய பேசிட்டார். 2வது அவருக்கு இங்க பாஜக தனித்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, பேராசைன்னு வச்சுங்களா. தனித்து அவரு தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு ஆகணும், அவர் ஒரு சிஎம் ஆகணும்ன்ற மாதிரிலாம் அவருக்கு ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. அதுதான் 2024 நடந்துச்சு. அதிமுக கூட கூட்டணியை உடைச்சு நாசமா போனதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போ ஒரு 6 தொகுதிகள் அவர் வந்து ஒரு பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அந்த பொறுப்பாளர் வந்து விலகிட்டாரு. அதுக்கு வந்து பர்சனல் ரீசன்லாம் வந்து சொல்லியிருக்காருன்னா கூட இது வந்து அவருடைய தனிப்பட்ட முடிவா இருக்காது. இன்னொன்னு அவருக்கு வந்து அவர் ஏற்கனவே விளக்க போறாரு, தனி கட்சி தொடங்க போறாருன்னு நிறைய கதைகள் இருக்கு. இப்ப விஜய் கூட சேர போறாருலாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. அப்படின்னா கூட அந்த கட்சியில ஃபில்டர் வச்சுதான் சேர்ப்பாங்க. இவருக்கெல்லாம் ஃபில்டரே வைக்க தேவையில்லை, ரிஜெக்டட் தான். அதனால அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல இன்னொருத்தவங்களும் ஒரு புது கட்சி தொடங்க போறாங்க. ஒருவேளை மெகா கூட்டணி இங்கிட்டு தனியா ஏதாவது ஒண்ணு ஃபார்ம் ஆக போதா என்ன ஒண்ணும். சுட்டி டிவில எதுவும் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களோ நீங்க? ஆதித்யா சுட்டி டிவில எதுவும் ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க. எனக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு இந்த லைவ் பேஜ். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு பைட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க யூடியூப் சேனல் மாதிரி கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால யாராவது ஏதாவது ஒரு லைவ் போடுறாங்கன்னா அந்த சேனல் போடுறாங்கன்னா நீ ஏன் எடுக்கல, நீ போய் எடுன்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப தலைவர்கள் வரும்போது ஏதாவது பைட்ஸ் எடுத்தே ஆகணும். அந்த பிரஷர்ல அவங்க எடுக்கக்கூடிய பைட்ஸ் இதெல்லாம் இவங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி வச்சாங்கன்னா ஏர்போர்ட் வாசல் நிற்பாங்க. ஏன்னா ஏதாவது தலைவர் போவாங்க வருவாங்க, சரி அங்க இருந்துட்டலாம். இல்லைன்னா கட்சி வாசல்ல எங்க நிக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது கவர்மெண்ட். இன்னைக்கு அண்ணாவுடைய நினைவு நாள். இவங்க கட்சி அங்கிருந்து வரும் அண்ணாவுடைய நினைவு நாள். அதனால அங்க இந்த திராவிட கட்சியை சேர்ந்த எல்லாரும் அங்க போவாங்க. திமுக அதிமுக. அது இல்லாம அதிமுகல இருந்ததாக வழி நடத்தியதாக சொல்லப்படுகின்ற ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. அவங்க சாப்டர் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி அவங்க வந்து சொல்றாங்கன்றதுக்காக அதெல்லாம் வந்து கேள்வியா வைக்காதீங்க, சரியா? நீங்க அண்ணாமலை பத்தி தானே கேட்டீங்க, நான் அண்ணாமலை பத்தி சொல்றேன். ஒரு புது கட்சி ஒண்ணு தொடங்குறேன் அப்படின்றாங்க. தொடங்கிட்டு போங்க, அந்த சைடு எங்கேயா போயிட்டு வாங்க, இந்த தெலுங்கானா பக்கம் எங்கேயாவது போய் நில்லுங்க, இங்க வராதீங்க அப்படின்ட்டுருவாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சாலும் உன்னாலதான் அம்மா கெட்டு போன, சரிங்களா? அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கூட்டணியோட சேர்ந்து இந்த ஏடிஎம்கே உங்களோட சேர்ந்து நிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க கூட வேலை செய்யறதா இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதனால கூட அவர் வந்து விலகி இருக்கலாம். அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கனவுகள்லாம் இருந்துச்சு, அது இப்ப நிறைவேறாம போனதும் ஒரு பின்னணியா வந்து இருக்கலாம். அதனால அண்ணாமலையுடைய இந்த விலகல் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அதுவும் தேர்தல் நேரத்துல வந்து அந்த பொறுப்புல இருந்து விலகிறேன்னு சொல்றதுன்றது கூடுதல்
கவனத்தை பெறுதே தவிர மற்றபடி ஒன்றும் அதில் பெரிய இதுவாலாம் இல்லை. மேபி அடுத்தடுத்த விஷயங்கள்ல அது தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் விலகினாருன்ற விஷயங்கள் இனிமே வந்து லீக் ஆக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அண்ணாமலை விலகினாருன்றது ஒரு மிக முக்கியமான செய்தி தான். அதுக்கு பின்னணியில கண்டிப்பா செய்திகள் இருக்கும், அது விரைவில் தெரிய வரும். இல்லை தாவேக்கா கூட போய் சார போறாரு. நான் சொல்றேனே, சீமான் வந்து தாவேக்கால சேருவாரா? இல்ல சார், தாவேக்கால இருந்து ஒருத்தர் போய் சீமான் கூட சேருவாரா? வாய்ப்புகள் இருக்கா? இதுல இருந்து இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஆனா அங்க இருந்து இங்கிட்ட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இதுதான் சொல்ல. அது சீமான் போய் சேருவாரா? சீமான் கூட இருக்கிறவங்க போய் வேணா சேரலாம் யாராவது. அது நம்ம தம்பி, அது நம்ம போனாலும் நம்ம தம்பி கட்சி, இது அண்ணன் கட்சி. ஆனா நாங்க அப்பப்போ ஏதாவது அசிங்கமா பேசுவோங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்றேன், அண்ணாமலை போனதற்கான ஏதாவது பின்னணி இருக்கும் கண்டிப்பா. அது விரைவில் வெளியே வரும். அது மேலெடுத்து உத்தரவா இல்லை அவரே எடுத்த தனிப்பட்ட முடிவான்றத விரைவில் தெரியும். அது என்ன நடக்குதுன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணலில் நம்ம இதை பற்றிலாம் விவாதிக்கலாம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்